கடந்த மார்ச் மாதம் சினாவாங் பகுதியில் 3 இளைஞர்கள் உயிரிழந்த சாலை விபத்தில் சம்பந்தப்பட்ட ஹோண்டா ஜஸ் காரை ஓட்டிய சிறுவன் தாக்கல் செய்த மனுவை வழக்கறிஞர் பேரவை நிராகரித்துள்ளது. இந்த தகவலை துணை பொது வழக்கறிஞர் பி. ரூபினி இன்று வழக்கு விசாரணை நடைபெற்ற மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அறிவித்தார். 17 வயதான குற்றச்சாட்டு எதிர்நோக்கும் இளைஞர் தனது வழக்கறிஞர் நூர் அமீரா இப்ராஹிம் ஹுசைமி மூலம் வழக்கு தொடங்குவதற்கு முன் மேலாண்மை தேதியை மாற்ற கோரினார். முதற்கட்ட குற்றச்சாட்டின்படி அவர் ஓட்டிய ஹோண்டா ஜஸ் கார் கவனக்குறைவாக ஓட்டப்பட்டதால் முகமது ஐதில் ரஹ்மான் வயது 15, முகமது அஸ்வாரி லொத்ஃபி வயது 16, ஐசார் அசீம் அப்துல்லா வயது 17 ஆகிய மூவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த குற்றம் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41 கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை அபராதமும் வழங்கப்படும். இரண்டாவது குற்றச்சாட்டில் அவர் ஓட்டுநர் உரிமம் இன்றியே வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது அதே சட்டத்தின் பிரிவு 26 கீழ் வரும் குற்றமாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 300 முதல் 2,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 3 மாதம் வரை சிறை அல்லது இரண்டும் வழங்கப்படும். வழக்கின் மேலாண்மை வரும் டிசம்பர் 17 என நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. முன் தகவலின்படி அந்த சிறுவன் காரை சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிய போது இடது பக்கம் வந்த 2 மோட்டார் சைக்கிள்களை மோதியதில் மூவரும் மரணமடைந்தனர். இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஐசார் அசீம் மார்ச் 10 அன்று சிகிச்சையின் போது உயிரிழந்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.